வணக்கம் நண்பா. இந்த வீடியோவை நீ கிளிக் பண்ணியிருக்கிறனா அது சும்மா சாணக்கியர் பேருக்காக மட்டுமில்ல. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு என்னை இவங்க இப்படி பார்க்கறாங்கன்னு தோன்றிய ஒரு நொடிதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கோம். நம்ம யாரும் வெளியே சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உண்மை இருக்குது. நம்மள அலட்சியம் செய்த ஒரு மனிதன் நம்ம மனசுல நீண்ட நாள் தங்கியிருப்பான். அவன் சொன்ன வார்த்தையை விட அவன் காட்டிய அலட்சியம்தான் அதிகமாக குத்தும். நீ யோசிச்சு பாரு. நீ உண்மையா உழைக்கிற, நேர்மையா இருக்கிற, யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா இருந்தும் சில இடங்கள்ல உன்னை மதிக்கவே மாட்டாங்க. நீ பேசும்போது கவனிக்க மாட்டாங்க. நீ சாதித்தது சிறியதா பேசுவாங்க. உன்னு முன்னே சிரிப்பாங்க, பின்னாடி உன் மதிப்பை குறைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணும்? நான் என்ன தப்பா பண்ணேன்னு நம்மையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அவர்களுக்கான முதல் வெற்றி. இந்த இடத்துல தான் சாணக்கியர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் யாருன்னா சண்டை போட சொல்லியவர் இல்லை, கத்தி எடுக்க சொல்லியவர் இல்லை, பழிவாங்க சொல்லியவர் இல்லை. அவர் சொன்ன ஒரே விஷயம், உன்னை குறைவாக நினைப்பவனை நேரடியாக எதிர்க்காதே, உன்னை உயர்த்திக்கொள். இந்த ஒரு வரி புரிஞ்சா போதும், வாழ்க்கை முழுக்க பல பிரச்சனைகள் சின்னதா தெரியும். நண்பா, எல்லா எதிரியும் கத்தி பிடிச்சு வரமாட்டான். சில எதிரிகள் சிரித்த முகத்தோடே வருவாங்க. சிலர் நண்பன் மாதிரி நடிப்பாங்க. சிலர் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா அவர்களின் செயல் ஒன்றே உன் நம்பிக்கையை மெதுவா குத்தி உடைப்பது. இந்த மாதிரி மனிதர்களை எப்படி சமாளிக்கணும்னு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் நம்ம மனசு குழம்பி போகுது. இந்த வீடியோ உனக்கு கோபம் கொடுக்காது, உன்னை இன்னொரு மனிதனாக மாற்றவும் மாட்டாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை புரிய வைக்கும். உன் அமைதியை எப்படி ஆயுதமாக மாத்தலாம், உன் மௌனத்தை எப்படி சக்தியாக மாத்தலாம், உன்னை அலட்சியம் செய்தவர்கள் தானாகவே உன்னை கணக்கு போட ஆரம்பிக்கும் நிலைக்கு எப்படி கொண்டு வரலாம், அதைத்தான் இந்த வீடியோ சொல்ல போகுது. சாணக்கியர் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சிருந்தார். நண்பா, இந்த உலகத்துல வெற்றி என்பது சத்தம் போடுறவங்களுக்கு இல்ல, அது அமைதியா யோசிப்பவர்களுக்கு, உணர்ச்சியால பதில் சொல்றவனுக்கு இல்ல, உண்மையால செயல்படுறவனுக்கு. அதனால தான் அவர் சொன்ன தந்திரங்கள் காலத்தை தாண்டி இன்னைக்கும் வேலை செய்கிறது. ராஜாக்களுக்காக எழுதப்பட்டதா இருந்தாலும் அந்த ராஜாக்கள் நாம தான். நம்ம வாழ்க்கையில இந்த வீடியோ முடியும் போது நீ ஒரே விஷயத்தை உணர்வாய். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் இனிமேல் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உன் கவனத்துக்கு தகுதி இல்லாதவர்களா மாறுவார்கள். அதற்காக நீ சண்டை போட வேண்டாம், நிரூபிக்க வேண்டாம், பேச வேண்டாம். சாணக்கியர் சொல்லிய அந்த 5 ரகசிய தந்திரங்களை மட்டும் அமைதியா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சா போதும். சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. எதிரி எப்போ வருவான்னு தெரிஞ்சவன் ஆபத்தல்ல, நீ மதிப்பில்லாதவன் என்று நினைக்கிறவன் தான் உண்மையான ஆபத்து. இந்த வீடியோவில் நாம் யாரையும் தாக்கப் போவதில்லை, யாருக்கும் தீங்கு செய்ய போவதில்லை. ஆனா உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன்னை பார்த்து அமைதியா பயப்படுற நிலைக்கு கொண்டு போக போறோம். அதுவும் அர்த்தசாஸ்திர சாணக்கியரின் 5 ரகசிய தந்திரங்களால். தந்திரம் 1, அமைதியை ஆயுதமாக மாற்று. நண்பா, உண்மையா சொல்றேன், நம்ம அலட்சியம் செய்யறவங்களுக்கு எதிராக நம்ம மனசு முதல்ல பண்ண நினைக்கிறது கோவப்படுறதான். இவன் இப்படி பேசுறான், நான் ஏன் அமைதியா இருக்கணும், இன்னும் உள்ளுக்குள்ள எரியும். என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. நான் நேர்மையா உழைச்சிட்டு இருக்கேன், ஆனா சில பேர் என் முன்னாடி சிரிச்சாங்க, பின்னாடி இவனுக்கு அவ்வளோதான் தெரியும்னு பேசுனாங்க. ஒரு நாள் நேர்லையே அலட்சியமா நான் சொன்ன ஐடியாவையே கண்டுகொள்ளாம விட்டாங்க. அந்த நொடி எனக்கு பேசணும் போல இருந்துச்சு. என் பக்கம் நியாயம் இருக்கு, எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் பேசினா அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும். சாணக்கியர் சொல்றார், நண்பா, உன் கோபத்தை எதிரி காணும்போது அவன் உன் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நான் அந்த நாள் பேசல, முகம் காட்டி சிரிக்கல, விளக்கம் கொடுக்கல, அமைதியா இருந்தேன். அந்த அமைதி வெளியில பார்த்தா சாதாரணமா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க முன்னாடி நான் என் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பிறகு கவனிச்சேன், என்னை அலட்சியம் செய்தவர்களே என்னை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இவன் ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு அவர்களுக்குள்ளே குழப்பம். அந்த குழப்பமே அமைதியின் முதல் வெற்றி. நீயும் கவனிச்சு பாரு நண்பா. யாராவது உன்னை குறைவாக பேசினா நீ உடனே பதில் சொன்னா அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துருவான். ஆனா நீ அமைதியா இருந்தா அவனுக்கு கணக்கு போட முடியாது. அவன் நினைப்பான், இவனுக்கு ஏதோ தெரியும் போல, இவன் நம்மளை விட ஒரு படி முன்னாடி யோசிக்கிறானோ. அந்த சந்தேகம்தான் அவனை உள்ளுக்குள்ள அசைக்குது. அமைதி என்பது பயமில்லை, அது சுய கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு வந்துட்டா நீ யாருக்கும் அடிமை இல்லை. இது எல்லாம் கேட்டா சில பேருக்கு தோணும், எப்போதுமே அமைதியா இருந்தா நம்ம மேல ஏறி மிதிப்பாங்களேன்னு. அது உண்மை கிடையாது நண்பா. அமைதி என்பது பயத்தால வரக்கூடாது, அது விழிப்புணர்ச்சியோட வரணும். எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, இதை தெரிஞ்சவன்தான் உண்மையா வலிமையானவன். என் வாழ்க்கையில நான் இதை புரிஞ்ச பிறகுதான் என்னை அலட்சியம் செய்தவர்களிடமிருந்து நான் விடுபட்டேன். அவர்கள் மாறல, நான் மாறினேன். அதுவே போதுமானது. அதனாலதான் இந்த முதல் தந்திரம், சாணக்கியரின் அடிப்படை ஆயுதம். கத்தி இல்லை, வார்த்தை இல்லை, கோபமில்லை, அமைதி. அந்த அமைதி நீண்ட நாள் பயிற்சிதான். ஆனா ஒரு நாள் அந்த அமைதியே உன்னை பாதுகாக்கும் கவசமா மாறும்.
அப்போ உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன்னை புரியாத புதிரா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தந்திரம் 2. உன் திட்டங்களை யாரிடமும் பகிராதே நண்பா. இது நான் ரொம்ப தாமதமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம். ஆரம்ப காலத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, மனசுல ஒரு நல்ல ஐடியா வந்தா போதும், இதுதான் நான் பண்ண போறேன், இதை சாதிக்கணும், இன்னும் சில நாள்ல பெரிய மாற்றம் வரும்னு எல்லாரிடமும் சொல்லிடுவேன். யாராவது கேட்டாலே பெருமையா பேசுவேன். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சேன். நான் பேச ஆரம்பிச்ச நாளிலிருந்தே அந்த விஷயம் மெதுவா சோர்ந்து போக ஆரம்பிச்சது. வேலை நடக்கல, உற்சாகம் குறைஞ்சது, மனசுக்குள்ள சந்தேகம் வந்தது. அப்ப புரியல, இப்ப புரியுது. நான் என் திட்டத்தையே எதிரிகளுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டேன். சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொல்றார் நண்பா. ஒரு விஷயம் வாயிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது இனிமேல் உன்னோடது இல்ல. ஏன் தெரியுமா? உன்னை அலட்சியம் செய்பவன் உன் திட்டத்தை கேட்டா உடனே எதிர்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அது கஷ்டம், இதுக்கு மார்க்கெட் இல்ல, நீ அதுக்கு சரியான ஆள் இல்லைன்னு மெதுவா விஷம் விதைப்பான். வெளியில நல்லதுக்கு தான் சொல்ற மாதிரி நடிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள உன் நம்பிக்கையை உடைக்கத்தான் அவன் முயற்சி. என் வாழ்க்கையில ஒரு தடவை நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தேன். அந்த முடிவை நான் யாரிடமும் சொல்லல நண்பா. நண்பர்கள் கேட்டாலும் பார்க்கலாம்னு மட்டும் சொன்னேன். அந்த அமைதி என்ன பண்ணுச்சு தெரியுமா? எனக்கு வேலை செய்ய இடம் கொடுத்தது. யாருடைய கருத்தும் யாருடைய பயமும் என் மனசுக்குள்ள நுழையல. நான் அமைதியா உழைச்சேன். ஒரு நாள் அந்த முடிவின் பலன் வெளியே வந்தப்ப அதே மனிதர்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, இத நீ எப்ப பண்ண ஆரம்பிச்ச? அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ரகசியமா வைத்த விஷயங்கள் தான் பாதுகாப்பாக வளரும் நண்பா. எல்லாரும் எதிரி இல்லை, ஆனா எல்லாரும் உன் பயணத்துக்கு தகுதியானவர்களும் இல்லை. சில மனிதர்கள் உன்னை நேசிப்பாங்க, ஆனா உன் கனவை தாங்க முடியாது. சிலர் உனக்கு நல்லதே நினைப்பாங்க, ஆனா அவர்களுடைய பயம் உன்னை கட்டுப்படுத்தும். அதனால தான் சாணக்கியர் சொல்றாரு, முடிவை பேசாதே, முடிவின் பலனை பேசவிடு. நீ பேசாம இருந்தா உன் மனசு சுத்தமா இருக்கும், உன் கவனம் முழுக்க வேலையில இருக்கும். அதுவே உன் முதல் பாதுகாப்பு. இந்த தந்திரம் எளிது போல தெரியும், ஆனா ரொம்ப கஷ்டம் நண்பா. ஏன்னா நம்ம மனசு அங்கீகாரம் தேடும், யாராவது பாராட்டணும், யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். ஆனா அந்த ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நீ உன் வாழ்க்கையே பாதுகாத்திடுவாய். உன்னை அலட்சியம் செய்பவர்கள் உன் திட்டத்தை தெரிஞ்சுக்க முடியாத நாளிலிருந்துதான் அவங்க உன்னை கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. தந்திரம் 3. உன்னை குறைவாக மதிப்பிடும் சூழலை மாற்று நண்பா. இந்த விஷயம் புரிஞ்சுக்க ரொம்ப நாள் எடுத்துச்சு. நம்ம வாழ்க்கையில சில இடங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், நேரம் கொடுப்போம், உழைப்போம், நம்மள முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடப்போம். ஆனா இருந்தாலும் அங்கே நமக்கு மரியாதை கிடைக்காது. வார்த்தைகள் இல்ல, செயல்ல தான் தெரியும். நம்ம பேசும்போது கவனம் இல்லை, நம்ம உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை, நம்ம இருப்பே ஒரு சுமையா பார்க்கப்படும். அந்த நேரத்துல நம்ம என்ன நினைப்போம்? நான் இன்னும் நல்லா பண்ணணும், நான் மாறணும்னு. ஆனா உண்மை அது இல்லை நண்பா. சில நேரம் நீ மாற வேண்டியதில்லை, இடம்தான் மாற வேண்டியது. சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு மனிதன் தோல்வி அடைந்தவன் இல்லை, அவன் நிற்கும் இடம்தான் அவனை தோல்வியாளனா ஆக்குது. என் வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நடந்தது. ஒரு காலத்துல நான் இருக்கும் சூழல் என்னை அலட்சியம் செய்தது. எப்போதும் குறைவாதான் பார்த்துச்சு. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்ன ஆவரேஜ்னு தான் அடையாளப்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் அது என்னை பாதிக்கல, ஆனா போக போக என் நம்பிக்கை மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அப்போதான் புரிஞ்சுது, இந்த இடம் என் வளர்ச்சிக்கு எதிரியா இருக்குதுன்னு. ஒரு நாள் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் என்ன புரியாத இடத்துல என் வாழ்க்கையை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டேன். அமைதியா அந்த சூழலை விட்டு வெளியே வந்தேன். பெரிய சந்தை இல்ல, விளக்கம் இல்ல, குற்றம் சாட்டல் இல்ல, சும்மா ஒரு திசை மாற்றம். அதுக்கப்புறம் நான் போன இடம் என்ன முதல் நாள்ல இருந்தே வேற மாதிரி பார்த்துச்சு. நான் சொன்ன சின்ன விஷயத்துக்கே கவனம் இருந்தது. என்னுடைய திறனை சந்தேகிக்கல, பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நண்பா, உன் மதிப்பு உன்னால் மட்டும் தீர்மானிக்கப்பட மாட்டாது, நீ இருக்கும் சூழலும் அதை தீர்மானிக்கும். நம்ம அலட்சியம் செய்பவர்கள் பல சமயம் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன்னை வளர விட மாட்டாங்க, வாய்ப்புகளை மறைப்பாங்க, முன்னேற வழியே மெதுவா அடைப்பாங்க. நீ அங்கே இருந்துகிட்டே உழைச்சாலும் ஒரு நாள் நீ சோர்ந்து போவ. அந்த சோர்வு தான் அவங்களுக்கு வெற்றி. சாணக்கியர் இதை முன்னாடியே பார்த்தவர். அதனால தான் அவர் சொன்னாரு, எதிரியை மாற்ற முடியான போது போர்க்களத்தை மாற்று. நண்பா, இந்த தந்திரம் பயம் இல்ல, ஓட்டமும் இல்ல, இது புத்திசாலித்தனம். உன்னை மதிக்காத இடத்துல நீ தொடர்ந்து உழைப்பது உன் திறமைக்கு செய்யும் துரோகம். சிலர் உன்னை இழக்கணும், அப்போதான் உன் மதிப்பு புரியும். நீ போன பிறகுதான் அவர்கள் உன்னை நினைப்பார்கள். ஆனா அதுக்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்ல. உன்னை மதிக்கும் இடத்தை நீயே தேர்ந்தெடு. அங்கே நீ போராட வேண்டிய அவசியமே இருக்காது, நீ தானாகவே வளருவாய். தந்திரம் 4. அலட்சியத்தை தகவலாக பயன்படுத்து. நண்பா, ஒருத்தர் நம்ம அலட்சியம் செய்தா உடனே நம்ம மனசு வலிக்க ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு பண்றேன், இவங்க என்ன இப்படி பார்க்கறாங்களேன்னு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு.
அந்த வழியிலேயே நம்ம பெரும்பாலும் சிக்கிக்கிட்டு இருப்போம். ஆனா சாணக்கியர் அந்த வழியையே வேற மாதிரி பார்த்தாரு. அவர் சொன்னது ஒரு விஷயம்தான். அலட்சியம் துன்பமில்லை, அது தகவல். அந்த தகவலை நீ சரியா படிச்சா வாழ்க்கை முழுக்க உனக்கு வழிகாட்டும். என் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சில பேர் என்னோட வேலைகளை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நான் பேசும்போது விஷயம் மாத்துவாங்க. நான் செய்த முயற்சியை யாராவது பாராட்டினா கூட அதை உடனே சின்னதா மாத்தி பேசுவாங்க. ஆரம்பத்துல அது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. நான் இங்க தேவையில்லாதவனான்னு கூட தோணுச்சு. ஆனா ஒரு நாள் அமைதியா யோசிச்சப்போ தான் புரிஞ்சது, இவங்க என்ன அலட்சியம் செய்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தேட ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு சில விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சுது. நண்பா, யார் யார் என்ன அலட்சியம் செய்றாங்க, எந்த சூழல்ல செய்றாங்க, நான் முன்னேற நேரத்துல தான் அவங்களின் முகம் மாறுதா, இல்ல நான் சோர்ந்திருக்கும் போது மட்டுமா இப்படி நடக்கறாங்க, இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு வழிதரும் கவனிப்பு தான். ஆனா அதே சமயம் அது கண் திறக்கும் அனுபவமா இருந்துச்சு. சிலர் என்ன குறைவா பார்த்தது என் பலவீனத்துக்காக இல்ல, அவர்கள் தங்களுக்குள்ள இருக்கும் பயத்துக்காக. சாணக்கியர் சொல்வாரு, எதிரி யார் என்பதை அவன் சொல்ல மாட்டான், அவன் நடந்து கொள்ளும் விதமே சொல்வது. அலட்சியம் செய்பவன் உன்னை தாக்க மாட்டான், ஆனா அவன் உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி பண்ணுவான். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை சின்னதா மாற்றுவான், உன் நம்பிக்கையை மெதுவா குறைப்பான். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன். இனிமேல் நான் யாரையும் பிளைண்டே நம்ப மாட்டேன். யார் என்ன இடத்துல இருக்கணும், யாருக்கு என்ன அளவு இடம் கொடுக்கணும், எல்லாம் தெளிவா வரையறுத்தேன். நண்பா, இந்த தந்திரம் உன்னை கராரா ஆக்கும், ஆனால் கடுமையானவனா மாற்றாது. யாரையும் வெறுக்க சொல்லல, ஆனா யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்கணும்னு சொல்லுது. அலட்சியத்தை நீ வழியா மட்டும் எடுத்துக்கிட்டா நீ சோர்வாய், அதையே தகவலா எடுத்துக்கிட்டா நீ புத்திசாலியா மாறுவ. என் வாழ்க்கையில நான் இதை புரிஞ்ச பிறகுதான் தவறான மனிதர்களிடமிருந்து நான் தூரம் போக ஆரம்பிச்சேன். அதுவே என் மன அமைதிக்கான முதல் படி. அதனால தான் நண்பா, இனிமேல் யாராவது உன்னை அலட்சியம் செய்தா உடனே மனசு உடைய வேண்டாம். அமைதியா கவனி. அந்த அலட்சியம் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கும். அந்த செய்தியை நீ புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில பல தவறான கதவுகள் தானாகவே மூடப்படும். தந்திரம் 5, உன் வளர்ச்சியை மட்டும் பேசவிடு. நண்பா, இது சாணக்கியரின் தந்திரங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அதே சமயம் ரொம்ப பொறுமை தேவைப்படுறது. ஏன்னா நம்ம மனசு எப்போதும் ஒரு விஷயத்துக்காக தவிக்கும். நான் இப்படி இல்ல, நான் இவ்வளவுதான் பண்ணேன், என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும்னு. என் வாழ்க்கையிலேயே இதுக்காக நிறைய தடவை போராடியிருக்கேன். என்னை பத்தி தவறா பேசும்போது உடனே விளக்கம் கொடுக்கணும் போல தோணும். நம்ம உண்மையை நம்மே சொன்னாதான் உலகம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பயம். ஆனா ஒரு நாள் ரொம்ப அமைதியா ஒரு முடிவெடுத்தேன். இனிமேல் நான் என் உண்மையை வார்த்தைகளால நிரூபிக்க மாட்டேன். என் வேலை, என் வளர்ச்சி, என் முடிவுகள் அவைதான் பேசட்டும். அந்த நாள் கஷ்டமா இருந்தது நண்பா. ஏன்னா நான் பேசாம இருந்த ஒவ்வொரு நொடியிலும் என்ன தவறா நினைக்கிறாங்கன்னு ஒரு வலி. ஆனா அந்த வலிய தாங்கிக்கிட்டே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். வெளியில எதுவும் சொல்லல, யாரிடமும் என் போராட்டத்தை பகிரல. அமைதியா தினமும் ஒருபடி முன்ன. சாணக்கியர் சொல்லுவாரு, எதிரிக்கு பதில் சொல்லணும், காலத்தை உன் பக்கம் திருப்பு. காலம் உன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சா உனக்கு விளக்கம் தேவையே இருக்காது. என் வாழ்க்கையில அது நடந்தது. ஒரு காலத்துல என்ன அலட்சியம் செய்தவர்களே ஒரு நாள் என்ன பார்த்து அமைதியா நிக்க ஆரம்பிச்சாங்க. பேசாம போயிட்டாங்க. சிலர் கேட்டாங்க, நீ இவ்வளவு தூரம் போனதை நாங்க எதிர்பார்க்கலன்னு. அந்த ஒரு பாக்கியம்தான் என் எல்லா அவமானத்துக்கும் பதில் நண்பா. உன் வளர்ச்சி எப்போதும் உடனே சத்தம் போடாது, அது மெதுவாதான் வெளியில தெரியும். ஆனா ஒரு முறை தெரிஞ்சிடுச்சுன்னா அது மறைக்க முடியாத உண்மை. உன்னை அலட்சியம் செய்தவர்கள் அதையே பார்த்து குழம்புவாங்க. ஏன்னா அவர்கள் உன்னை கணக்கு போட்டு விட்டார்கள். நீ அந்த கணக்கை உடைத்துட்டாய். அதுதான் உண்மையான வெற்றி. யாரையும் வீழ்த்த வேண்டாம், யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம். நீ உன்னையே மீறினால் போதும். இந்த தந்திரம் ஒரு நாள்ல வேலை செய்யாது நண்பா. இது ஒரு வாழ்க்கை நடை. தினமும் உன் வேலையை நேர்மையா செய். உன் முன்னேற்றத்தை உன்னோக வச்சுக்கோ. பாராட்ட தேடாத, விளக்கத்தை கொடுக்காத. ஒரு நாள் உன் வாழ்க்கையே ஒரு பதிலா மாறும். அப்போ நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. சாணக்கியர் சொல்லிய இந்த கடைசி தந்திரம் அதுதான். வார்த்தைகள் ஓயட்டும், வளர்ச்சி பேசட்டும் நண்பா. இந்த வீடியோ முழுக்க நீ கேட்டது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை சுத்தி தான் சுத்தியது. உன்னை அலட்சியம் செய்பவர்களை எப்படி எதிர்க்கலாம்னு. ஆனா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், சாணக்கியர் சொன்ன எதிர்ப்புன்னு வார்த்தை சண்டையா அல்ல, கோபமா அல்ல, அது ஒரு தெளிவு. நீ யார், உனக்கு என்ன தேவை, யாருக்கெல்லாம் உன் வாழ்க்கையில இடம் கொடுக்கணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிற நிலைதான் அது. இந்த 5 தந்திரங்களும் உன்னை இன்னொரு மனிதனா மாத்தல, உன்னை கடினமானவனா இரக்கமில்லாதவனா மாத்தல. அதுக்கு மாறா உன்னோட உள்ள சக்தியை உனக்கே அறிமுகப்படுத்துது. அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்லைன்னு, பேசாம உழைப்பது தோல்வி இல்லைன்னு, இடத்தை மாற்றுவது ஓட்டம் இல்லைன்னு, அலட்சியத்தை புரிதலா மாற்றுவது புத்திசாலித்தனம்னு, வளர்ச்சியை பேச விடுவதுதான் மிகப்பெரிய பதில்னு. இந்த உண்மைகளை தான் சாணக்கியர் நமக்கு சொல்லித் தருகிறார் நண்பா. உண்மையா சொல்றேன், உன்னை அலட்சியம் செய்த எல்லாரையும் நீ மாத்த முடியாது. சிலர் மாறவே மாட்டாங்க. ஆனா உன்னை நீ மாத்திக்கொள்ள முடியும். அதுவே போதும். நீ உன் பாதையை தெளிவா எடுத்துட்டா, உன் அமைதியை பாதுகாத்துட்டா, உன் நேரத்தையும் உன் மனசையும் மதிக்க ஆரம்பிச்சுட்டா, உன்னை குறைவா பார்த்தவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையில சின்ன பாத்திரங்களா மாறிடுவாங்க. அவங்கள நீ தள்ளிவிட வேண்டிய அவசியமே இருக்காது.
ஒரு விஷயம் நினைச்சுக்கோ நண்பா, உண்மையான வெற்றி சத்தம் போடாது, அது விளக்கம் கேட்காது, அது தன்னைத்தானே நிரூபிக்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது ஒரு காலத்துல என்ன அலட்சியம் செய்தவர்கள் இப்போ என் பயணத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா, அதுவே சாணக்கியர் சொன்ன வெற்றியின் உச்சம். இந்த வீடியோ உனக்கு ஒரு சிறிய தெளிவையாவது கொடுத்திருந்தா அது போதும். அந்த தெளிவோட நீ உன் வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றம் பண்ண ஆரம்பிச்சா அதுவே பெரிய மாற்றத்துக்கு விதை. அமைதியாயிரு, தெளிவாயிரு, உன் வளர்ச்சியில உறுதியாயிரு. அரசன் சத்தம் போட மாட்டான், அவன் நடந்தாலே போதும். நன்றி.